பாஸ்டர் இழுத்ததுனால வரல, எந்த மனுஷன் இழுத்ததுனால வரல, பிதா என்ன இழுத்ததுனால தான் நான் வந்திருக்கிறேன் சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. இவங்க என் பக்கத்துல இருந்தா நான் ஆராதிக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அவர்களை கனவீனப்படுத்துற. யார் கனவீனப்படுத்துறீங்க? நான் சொல்லல. உங்களை இங்க இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்கிறத பாக்காதீங்க, பரலோகம் உங்களை எப்படி பாக்குது பாருங்க. ஒருத்தர் கயிறு போட்டு இழுத்து இருக்கிறார் உங்களை, அன்பின் கயிற்றினால் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டவன் நான் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி எவர்கள் சரியாய் நடக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்தின் பார்வைக்கு ஞானம் உள்ளவர்கள், ஞானவான்கள். சரி செய்துட்டோம்னா ஓகே. அது வளர தொடங்கிச்சுன்னா அதை நீங்க பிடுங்க போனீங்கன்னா அது எதையும் சேர்த்து பிடுங்கிட்டு வர தெரியுமா? கோதுமையும் சேர்த்து பிடுங்கிட்டு வரும். களை விதைக்காதபடி கவனமாகிறீர்கள், கனி அதிகமாவதில் கவனமாகிறீர்கள், காலத்திலே கவனமாகிறீர்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே அதிகமாய் பேசின ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நல்ல கரங்களை ஒரு பழைய மலையாள பாடல், சொர்க்க நாட்டில பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு வாஞ்சையோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். சொர்க்க நாட்டில பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். சொர்க்க நாட்டில பிரியன் தீர்த்திடும் ஆமென். மமகாந்தனே ஒன்னு காணுவான், மனம் காத்து பார்த்திடுமோ. மமகாந்தனே ஒன்னு காணுவான், மனம் பார்த்து. மறுபூமியில் தளராதே, மறுபூமியில் தளராதே ஞான் மறுவுன்னின் கிருபையா. மறுபூமியில் தளராதே ஞான் ஆமென். ஒரு நாளுமே Thank you Jesus ஆமென் அப்பா. ஒரு நாளுமே நல்ல நாதனே, நல்ல நாதனே நீனக்காய் ஞான் வேலை செய்யும் அந்தியம் வரே. நல்ல நாதனே வேலை செய்யும் அந்தியம் வரே. அல்ல தீர்ந்துமின் சபி தேவரா இல்ல பாரில் வேசவமோ. பாடுங்கள். அல்ல தீர்ந்துமே Glory Father. எத்தனை நம்பிக்கையோடு இந்த மண்ணில் சீயோன் யாத்திரையில், இந்த மண்ணில் சீயோன் யாத்திரையில் இன்னும் கஷ்டக மாற்றம். இந்த மண்ணில் யாத்திரை ஆமென். இந்த வண்ணமே என்னை சேர்க்குமோ அந்த தேரும் வேதனைகள். இந்த வண்ணமே வாஞ்சையோடு சேர்த்து சொல்லலாமா? கர்த்தருக்காகலம் வானில் கேட்குவார், கர்த்தருக்காகலம் வானில் கேட்குவார். காலமாயில்லே பிரியரே, கர்த்தருக்காகலம் வானில் கேட்குவார். காலமாயில்லே பிரியரே. ஆசையேறுமே ஆமென் இயேசுவே வரனே. சரணத்தை பாடுங்கள். கர்த்தருக்காகலம், கர்த்தருக்காகலம் வானில் கேட்கும். காலம் சமீபமாய் கொண்டிருக்கிறது. இதோ எக்கால சத்தம் சீக்கிரத்திலே துணிக்கப்பட போகிறது. வாஞ்சையோடு காத்திருக்கிற ஆயத்தமாய் இருக்கிற உள்ளங்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். ஆசையேறுந்தே நின்னை காணுவான் ஆமென் இயேசுவே வரனே. ஆசையே
காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையா எங்களை ரட்சித்த என் தெய்வம், இந்த ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் வாழ்த்து இந்த மகிமையை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிறது தேவ வசனம் தான் என்று எங்கள் இருதயம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் பலன் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே பேசின செய்தியினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே வார்த்தைகளை தியானிக்க வைத்தார். கடந்த வாரத்துக்கு முந்தின வார செய்தி ஞாபகம் இருக்குதா? ஆமாம், நேற்றைக்குள்ளதே ஞாபகம் இல்லை. ஆமாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கல, என்ன செய்தி? தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உண்டாயிருக்கிறது. இது ஒரு மொழிபெயர்ப்பில் கடந்த செய்தியில சொன்னேன். ஆமே, தேவ ராஜ்யத்தை பேச்சிலே காண்பிக்கிறவர்களாய் அல்ல. பேச விட்டா நம்ம எத்தனை மணி நேரம் பேசுவோம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மைக்கு கொடுத்து தேவராஜ்யத்தை பத்தி பேசுங்கன்னா, ஆமா, நாங்க 1 ஹவர்னா நீங்க 3 மணிக்கு வேணாலும் பேசுவீங்க இல்ல? ஆமா, யாரை விட்டாலும் பேச்சில் அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் பரலோகம் எது ரொம்ப விரும்புகிறது என்றால், நீ பேச்சில் காட்டாத, நீ உன் செய்கையிலே, உன் நடக்கையிலே நீ தேவ ராஜ்யத்திற்குட்பட்டவன் என்பதை காண்பிப்பதில் கவனமாயிரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ்வதிலும் நடப்பதிலும். இன்னும் சொல்லணும்னா, அந்த ராஜ்யத்திற்குட்பட்ட அந்த லைஃப் ஸ்டைல இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கடந்த செய்தியிலே சொன்னேன், ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்கும் இந்த ராஜ்யத்திலே ஒரு வேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். விதைக்கிற வேலை. ஆமே, கண்ணீரோடு விதைக்கிறது ராஜ்யத்திலே நாம் செய்கிற ஒரு வேலை. அபிஷேகம் நமக்குள்ளிருந்து வழிந்து ஓடுவது, அது ராஜ்யத்திலே நமக்குள்ள வைக்கிற ஒரு வேலை. இதை கண்டிப்பா செய்யணும். பல நேரத்தில் கர்த்தர் நம்ம ரொம்ப கண்ணீர் விட வைக்கிறாரா? சில சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து பாரப்படுத்தி அதிகம் தேவ சமூகத்தில் கர்த்தர் கண்ணீர் விட வைக்கிறார் என்றால் அவரை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவ ராஜ்யத்திற்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது வழியில் அழுது கொண்டிருந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றார், நீங்க எனக்காக அழாதீங்க, நீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. அப்போ இந்த அழுகை கர்த்தர் கண்டிப்பா வச்சிருக்கிறார். இந்த அழுகை அழுதுதான் ஆகணும். இந்த அழுகை என்பது அழுகை அல்லது அது விதை. விதைக்கிறோம் என்றாலே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுத்தெடுப்பார்கள். குடும்பத்திற்காய் கண்ணீர் வடிக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்க வேண்டியது அவசியம். நான் அதிகமாய் ஆரம்பத்திலே, அதாவது பிள்ளை நல்லா இருக்கும் போதே, என் குடும்பம் நல்லா இருக்கும் போதே நான் கண்ணீர் வடித்து அழுது தேவ சமூகத்தில் விதைப்பேனேயானால் ஒரு துக்கமான நிலைக்கு கர்த்தர் அனுமதிக்க விடவே மாட்டார். ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா இருக்கும் போது அழமாட்டோம், எல்லாம் கைவிட்டு போன பிறகுதான் அழுவான். பிள்ளை எல்லாம் கொஞ்சம் வழி மாறி திசை கெட்டு அவன் கெட்டு போன பிறகு அப்புறம் இருந்து அழுவான். அந்த அழுகை கொஞ்சம் அதிகமாகி தான் மாறும். ஆனா பிள்ளை நல்லா இருக்கும் போதே, பிள்ளை கைக்குள்ள இருக்கும் போதே, குடும்பம் நல்லா இருக்கும் போதே தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பத்திற்காய் அந்த கண்ணீரை விதையாய் விதையுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் குடும்பத்தில் அதை செய்யறாங்களான்னு கேட்டா தெரியல. ஆனா உங்களுக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் தராரா? உங்களை தனியா உட்கார வச்சு கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறாரா? அழ விடுறாரா? அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றுங்கள். ஆமென். அந்த கண்ணீரை வேற எங்கேயும் ஊத்திராதீங்க. எந்த மனுஷனுக்கு முன்னாடி எந்த இடத்திலும் அல்ல, தேவ சமூகத்தில் ஊற்றுவீர்களானால் அது தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டதாய் மாறும். அங்கே கர்த்தர் தமது கிரியைகளை வெளிப்படுத்துவார். அதே போலதான் தேவன் தந்த அபிஷேகம். அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு போவதற்காக அல்ல, அது நமக்குள்ளிருந்து வழிந்தோடணும். அது வழிந்தோடுகிற இடம், அதாவது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த அபிஷேக நதி நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கிறிஸ்துவின் பக்கத்தில் இழுக்கத்தக்கதாய் மாறணும். நம்ம கூட இருக்கிறவர்கள் பலப்படணும், ஆரோக்கியப்படணும். ஆமை, இவைகள் எல்லாம் தேவராஜ்யத்திற்குள் நாம் செய்கிற பணிகள். ஆமை, இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படி இடைப்பட்ட அல்லது உணர்த்தின காரியம், தேவ ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். தேவ ராஜ்யத்திற்குட்பட்டவர்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது.
ஆமாம், யூஎஸ்ல இன்னொரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, யூகேல இன்னொரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, அந்தந்த கண்ட்ரியில் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைலில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதே போல தான் பரலோக ராஜ்யத்துக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் என்று பரலோகம் சொல்லவில்லை. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு எப்படி இருக்காதா, தகுதியா இருக்காது. அது என் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாது. ஹல்லேலூயா. ஏன் லைஃப் ஸ்டைல்? அதாவது நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். அப்ப தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்வதில் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது, அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாய் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது வாழ என்ன உண்மையா அர்ப்பணிக்கணும்னா, நான் முதல்ல எதை கவனிக்கணும் தெரியுமா? இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாய் கர்த்தர் என்னை மாற்றினதை நான் கவனிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன்? அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்மை மாட்ட ஏதாவது டெஸ்ட் வச்சாரா? ஆமென். இப்ப நீங்க யூஎஸ் சிட்டிசனா மாறணும்னா முதல்ல இங்கிருந்து எங்க போகணும்? இங்கிருந்து யூஎஸ் போறதே ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா அந்த விசாக்குன்னு ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்தாலே நமக்கு கை கால்லாம் நடுங்கும். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி விசா கிடச்சி அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து யூஎஸில் போய் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற போல் அங்கே உள்ள ரூல்ஸ் படி நம்ம எல்லாம் வாழ்ந்த பிறகு தான் அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படி இருந்த பிறகுமே அது பெரிய சவால். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாருமே பாவிகளாக இருந்து, அந்நியர்களா இருந்து, தூரமா இருந்த நம்மை இன்னைக்கு கர்த்தர் எங்கேயோ வைக்காம அவர் ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்றா என்னங்க டெஸ்ட் வச்சாரு? ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தை நேரத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போதுதான் காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது அரண்மனைக்குள்ள அல்லது சவுல் குடும்பத்துக்குள்ள ஒரு பொறுப்புல வரணும்னா அல்லது ஒரு அதிகாரத்துக்குள்ள வரணும்னா அவன் என்ன செய்யணும் தெரியுமா? யுத்தம் பண்ணி ஆகணும். கோலியாத்தை ஜெயிச்சாதான் அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கேட்கிறாங்க, இவனை கோலியாத்தை கொண்டா என்ன கிடைக்கும்? அப்ப சொல்றாங்க, ராஜா தனது மகளை விவாகம் பண்ணி கொடுப்பா, அது மட்டும் இல்லை அரண்மனைக்கு போகலாம். அப்ப தாவீது அரண்மனைக்குள்ள வருவதற்கு அதுக்கு முன்பாக ஒரு யுத்தம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆமென். நாம் இன்னைக்கு தேவராஜ்யத்திற்குள்ள வந்தது நாம் யுத்தம் பண்ணி வந்தவர்கள் அல்ல, நமக்காய் அவர் யுத்தம் பண்ணி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது எனக்கு கிடைத்த பாக்கியம்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த ராஜ்யத்திற்குட்பட்டவர்களா நாம் வந்ததே நமக்கு கிடைச்ச பாக்கியம். எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் இந்த பாக்கியத்தை பெறாமல் இருக்கும்போது நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால், அன்பு சபையே, இதை தினம்தோறும் கொண்டாட வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இந்த பாக்கியம் நாம் யுத்தம் பண்ணி பெற்றுக் கொண்டதல்ல, நமக்காய் அவர் யுத்தம் பண்ணி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் அப்போ பிதா யாரை இழுத்து கொள்ள சித்தம் வைக்கிறாரோ அவர்கள் தான் யாரிடத்தில் வர முடியும்? இயேசுவினிடத்தில் வர முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் இயேசுவின் இடத்தில் இருக்கிறேன் என்றால், இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறேன் என்றால், பாஸ்டர் இழுத்ததுனால வரல, எந்த மனுஷன் இழுத்ததுனால வரல, பிதா என்ன இழுத்ததுனால தான் நான் வந்திருக்கிறேன் சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தை, மாட்சிமையும் ஆமென் உமக்குத்தானே. Glory, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வல்லமையும் மகிமையும் அவர் இழுத்துக் கொண்டார் என்னை, அவர் இழுத்துக் கொண்டார் என்னை.
இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறேன் என்றால் இதற்கு முழு காரணம் பிதா என்னை இழுத்து கொண்டார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே 6வது அதிகாரம் 37 39 சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை. அப்ப இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நான் இருந்து அவரை ஆராதிக்கிறேன் என்றால் பிதா என்னை இழுத்து கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் தேடி வந்தவன் அல்ல, நான் தேடப்பட்டு கொண்டு வரப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை இழுத்து கொடுக்கிறார்னா அவருக்கு நான் எவ்வளவு முக்கியமான பாத்திரமா இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு அப்பா சமூகத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷன் இழுத்து உங்களை கொண்டு வரல, பிதா உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? இதை தான் கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 12 13 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1வது அதிகாரம் 12 முதல் 14 வரை. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதா என்னை இழுத்து இப்படி சொல்லும்போது சபைக்கு ஒரு வார்த்தையை அன்போடு எச்சரித்து சொல்றேன். ஆமென். இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாஸ்டர் இழுத்ததுனால வரல, மனுஷன் உங்களை கொண்டு வரல, பிதா உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும், என் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறவங்க பிதா இழுத்து கொண்டு வந்து பாத்திரம், நான் யாரையும் அற்பமா பாத்திரக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு படிப்பு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தகுதி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆமா அந்தஸ்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்கள் அழைத்து கொண்டு வரல, பிதா அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்க. இவங்க என் பக்கத்துல இருந்தா நான் ஆராதிக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அவர்களை கனவீனப்படுத்தல. யார் கனவீனப்படுத்துறீங்க தெரியுமா? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றேன், பிதா உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்க. ஏதோ மனுஷன் உங்களை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டான், ஏதோ சொல்லிட்டான், ஆராதனை ஸ்டாப் பண்றீங்கன்னா என்ன இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டீங்க? பிதா உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்க. உங்களை இங்க இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்கங்கறத பார்க்காதீங்க, பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது பாருங்க. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், ஊழியர்களாக நாங்க உங்களை இழுத்துட்டு வரல, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் உங்களை இழுத்துட்டு வரல. இன்னைக்கு அப்பா சமூகத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னா ஒருத்தர் கயிறு போட்டு இழுத்து இருக்கிறார் உங்களை. அன்பின் கயிற்றினால் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டவன் நான் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பாடுங்கள். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தை, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. glory, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும், வல்லமையும் மகிமையும் எனக்கு கிரயம் செலுத்தி என்னை கொண்டு வந்திருக்கார். ரத்தத்தால் பிதாவோடு, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்து, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி, கரைபடாத
எதுவுமே வைக்கல. ஹalleluya. இழுத்த பிறகு டெஸ்ட் வைக்கிறார், அது வேற. அந்த டெஸ்ட் என்னை இன்னும் அவர் கேட்டார் போல மாத்துறதுக்கு. ஆனா அந்த டெஸ்ட்ல விசேஷம் என்னன்னா, பல டெஸ்ட் நான் எழுதினதோட அவரே எழுதிட்டார். ஆனா இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட். இந்த பூமியில எந்த ஒரு வேலையானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஒருத்தங்களை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று இன்டர்வியூ இருக்கும், இல்லைன்னா எக்ஸாம் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுதான் ஆகணும். ஆமென். சிம்பிளா புரியும்படி ஒன்று சொல்ல போனா, இப்போ இபி லைன்மேன்னா ஒருத்தன் வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 2 போஸ்டாவது ஏறி காட்டும் இல்லை? அவன் ஏறி காட்டினா தான் அவனுக்கு வேலை. நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு. எங்கே மேலே போக போகிறோம். ஆண்டவர் மட்டும் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நீ 2 மரமாவது ஏறி காட்டினாதான் உன்னை நான் மேலே கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னால், இங்கே இருக்கிற எத்தனை பேர் மரம் ஏறும்? 10 படி ஏறி மேலே வர்றதே கஷ்டமாக இருக்குது நமக்கு இல்லை? ஏதாவது ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சாரா? ஹalleluya. வீட்டில் இருந்து செருப்பு போடாமல் இதுவரை நடந்து வந்தாரா? கையில் நீ டெய்லி ஒரு சிலுவை தூக்கிட்டு வரணும்னாரா? இது எல்லாவற்றையும் அவர் எனக்காய் செய்து முடித்து விட்டு அவருடைய அன்பின் கயிற்றினால் என்னை கட்டி இழுத்திருக்கிறார். இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், இயேசுவை சொந்தமாய் கொண்டது எனக்கு கிடைச்ச பாக்கியம் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானே. ஆமென். வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம். ஹalleluya. இதை விடவும் பெரிதானே. ஆமென். ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, அப்ப கர்த்தர் தான் கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறார். கர்த்தர் தான் உங்களை இழுத்து கொண்டு வந்தார். அப்படி கர்த்தர் கொண்டு வந்த ஒரு பாத்திரத்தை எந்த ஒரு தேவ பிள்ளையும் அற்பமாகவோ அசால்ட்டாகவோ நினைக்கவே கூடாது. அதனால தான் கர்த்தர் பவுலை கொண்டு எழுதினார், ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்று. ஆலையில் நம்ம யாரை மேன்மையாக பார்ப்போம்னா, ஒருத்தங்களுடைய அந்தஸ்தை பார்த்து, அழகை பார்த்து, தகுதியை பார்த்து. இன்னும் இது வெளியில் இருக்கிறவங்க செய்யட்டும், சபைக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒரே போல தான் பார்க்கணும். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிதாவால் இழுக்கப்பட்டவர்கள் நீங்கள். அப்ப இழுக்கப்பட்டு நம்மை பாத்திரவானாய் மாற்றி இருக்க நாம் எப்படி நடந்து கொள்வதில் ரொம்ப கவனமா இருக்கிறோம்னா, அந்த தேவ ராஜ்யத்திற்கேற்றவர்களைப் போல. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 11-12 பவுல் இதை சொல்லும் போது, தெசலோனிக்கேயர் எழுதும்போது வேதனையோட சொல்றார் பாருங்கள். வாசிக்கலாம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல நாங்க உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம்பா. நீ யார், நீ எப்படிப்பட்டவர்கள், நீ இப்பொழுது பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். எனவே நீங்கள் அதற்கு ஏற்றார் போல நடவுங்கள் 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 என்று பிள்ளைக்கு சொல்றது போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னும் சபை அதற்கு ஏற்றார் போல் மாறவில்லை என்று பவுல் வேதனையில் எழுதுகிறார். இந்த காலை நேரத்திலும் அதே கூக்குரலோடு, அதே வேதனையோடு தான் சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாய் எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறவர்கள் என்ன செய்யணுமா? ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல சும்மா நடக்காத கவனமாய் நடவுங்கள். கவனமாய், ரொம்ப கேர்ஃபுல்லா நடவுங்கள். பரலோகத்தின் பார்வையில ஞானம் உள்ளவர்கள் யார் என்றால், நல்ல படித்தவர்கள் அல்ல, நல்ல சர்டிபிகேட்ஸ் வாங்கி வைத்திருக்கிறவர்கள் அல்ல,
எவர்கள் தேவ கிருபை உணர்ந்தவர்களா, 107 கடைசி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று. எவர்கள் தேவ கிருபை உணர்ந்து தேவன் தந்த கிருபையை சரியாய் பயன்படுத்தி அந்த கிருபை தந்ததற்கு ஏற்றாற் போல தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து எவர்கள் சரியாய் நடக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்தின் பார்வைக்கு ஞானமுள்ளவர்கள், ஞானவான்கள். அப்ப நீங்க ஞானமற்றவர்களைப் போல நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இங்கே பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். அது எப்படி நடக்கணும்? ரொம்ப கவனமா. ஏன்னா நீ தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே தேவ ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக்கப்பட்டவர்கள் 3 காரியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இடைபட துவங்கினார். அந்த 3 காரியத்தை முதல்லயே சொல்லிடுறேன், அதன் பிறகு நான் வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, எந்த காரியத்தில் கவனமா இருக்கணும்? களை விதைக்காதபடிக்கு அல்லது வளராதபடிக்கு கவனமாயிருங்கள். களை விதைக்காதபடி வளராதபடி கவனமாயிருங்கள். இரண்டாவது, கனி அதிகமாவதில் கவனமாயிருங்கள். 3, காலத்தில் கவனமாயிருங்கள். இந்த 3 என் கூட சத்தமா சொல்றீங்களா? முதல்ல என்னது? இப்ப நீங்க தூங்காதபடி கவனமாயிருங்கள். இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? களை விதைக்காதபடி அல்லது வளராதபடி கவனமாயிருங்கள். இரண்டாவது, கனி அதிகமாவதில் கவனமாயிருங்கள். 3, காலத்தில் கவனமாயிருங்கள். இது ஒரு பெரிய செய்தி, ஆனால் இன்னும் 1/2 மணிக்கூர் தான் இருக்குது. நான் வேகமாய் ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக போகாம கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தின சில முக்கியமான காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, களை விதைக்காதபடி அல்லது வளராதபடி கவனமாயிருங்கள். Be careful not to sow weeds. மத்தேயு 13வது அதிகாரம், அங்கே ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமையாய் கர்த்தர் பேசுகிறதுல 24வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா 24 முதல் 26 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. போதும். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பலமுறை இந்த உவமைகளை படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஆமே, இன்றைக்கு இந்த செய்தியோடு கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்ததை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் வாழ்க்கையில எதுதான் விதைக்கப்பட வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது என்றால், வெறும் விதை என்றல்ல, நல்ல விதை விதைக்கப்படணும். சொல்லுங்க, என்ன விதை? குட் சீட், நல்ல விதை. அந்த நல்ல விதை தான் கோதுமை. ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல விதை விதைக்கப்பட, தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாய் வாழுகிறவர்கள் எதுதான் விதைக்கப்படணும்னா நல்ல விதை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் 2 லைன் சொல்றேன். ஒன்று, எனக்குள்ளும் நல்ல விதை விதைக்கப்படணும், நானும் நல்ல விதை விதைக்கணும். ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன், எனக்குள்ளே நல்ல விதை விதைக்கப்படணும், நானும் நல்ல விதை விதைக்கணும். ஆமை. அப்போ எது விதைக்கப்பட்ட கூடாது என்றால், களை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டவே கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்றேன், எனக்குள்ளும் களை விதைக்கப்பட்ட கூடாது, நானும் சொல்லுங்க, எதை விதைச்சிடக்கூடாது? களையை விதைச்சிடக்கூடாது. தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள் கோதுமையை தான் விதைக்கணுமே தவிர களை விதைச்சிடக்கூடாது. களை விதைச்சிடக்கூடாது. இந்த களை விதைக்கப்பட்ட என்ன ஆகும்னா, ஆமா, அது விதைக்கப்பட்ட உடனே அது கவனிச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம்னா ஓகே. அது வளர தொடங்கிடுச்சுன்னா, வளரும் போது நீங்க அந்த களையை பிடுங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது கோதுமையையும் வேரோட பிடுங்கி விடும். அதனாலதான் மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, சத்துரு விதைத்து போன களையை கண்டுபிடித்ததோ, அது விதைச்சதுமே கண்டுபிடிக்கல, அது வளர தொடங்குனது தான் கண்டுபிடிச்சதோ. வேலைக்காரங்க சொல்ற வார்த்தையை கவனியுங்கள். 28, 29 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம்,
களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடி இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கன்றார். அது வளர தொடங்கிடுச்சுன்னா அல்லது வளர போயிடுச்சுன்னா, அதாவது கோதுமை நல்ல விதை, அது வளர்வது நமக்கு ஆசீர்வாதம். களை விதைக்கப்பட்டு அது உடனே கண்டுபிடிச்சு அந்த விதை வளர்வதற்கு முன்பாக அதை சரி செய்துட்டோம்னா ஓகே. அது வளர தொடங்கிடுச்சுன்னா அதை நீங்க பிடுங்க போனீங்கன்னா அது எதையும் சேர்த்து பிடுங்கிட்டு வரும் தெரியுமா? கோதுமையும் சேர்த்து பிடுங்கிட்டு வரும். அதனால எஜமான் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ பிடுங்கிறாத, எஜமான் பிடுங்கிறாதன்றார். அது வளரட்டும். வளர தொடங்கிட்டுனா அது வளர்ந்து. ஆனா வளரும் போது என்ன பிரச்சனைனா, களை கோதுமை அழிக்கத்தக்கதாய் மாறிவிடும். நல்ல நல்ல காரியங்கள் என்னென்ன விதைக்கப்படுதோ அது எல்லாத்தையுமே இந்த களை என்ன பண்ணிரும் தெரியுமா? அழிச்சுட்டே இருக்கும். கோதுமையை படர விடாது, கோதுமையை அதிகமாய் வளர விடாம இந்த களை அதுக்கு மேல அதிகமா ஆளுகை செய்யும். அதனாலதான் எஜமான் என்ன சொல்றாருன்னா, அறுக்கிற காலம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அறுக்கும் போது எதையும் அறுப்பாங்க, கோதுமையும் அறுப்பாங்க, களையும் அறுப்பாங்க. ஆனா எஜமான் சொல்றார், கோதுமையை நான் சேர்த்துக் கொள்வேன், களையை அக்கினினால் சுட்டெரிப்பேன் என்று. அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில எதுதான் அதிகம் வளர கர்த்தர் விரும்புகிறார் என்றால் களை அல்ல. சத்தமா சொல்ல, கோதுமை தான் வளரணும், கோதுமை தான் விதைக்கப்படணும், கோதுமை தான் நானும் விதைக்கணும். ஆமே, கோதுமை தான் விதைக்கப்படணும், கோதுமை தான் நானும் விதைக்கணும். கர்த்தர் நல்லவர். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எனக்குள் விதைக்கப்படுவதும் கோதுமையாய் தான் வளர வேண்டும், நான் விதைப்பதும் கோதுமையாக தான் மாற வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கோதுமை விதைக்கப்பட இந்த களை வளர 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 அது என்ன பண்ணினோம், அந்த கோதுமையை அது ஓவர் கம் பண்ணிட்டே இருக்கும். ஓவர் கம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அழகா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரக்கூடிய அநேகருடைய லைஃப்ல ஏதோ ஒரு கலையை எப்படியோ சத்துரு வந்து போடுவோம் பாருங்க. அது போட்ட ஒரு சின்ன கலையா தான் இருக்கும். அந்த கலை என்ன பண்ண தொடங்கிறோம்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் காரியத்தை வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் டவுனாக ரீசன் என்னன்னு நீங்க கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா ஏதோ ஒரு களை விதைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆமே, சத்துரு வந்து விதைக்கிறான்னா சத்துரு உடனே கொம்பெல்லாம் நீட்டிட்டு பல்லெல்லாம் அப்படி வரமாட்டான். எப்படி வருவான் தெரியுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் வருவான். ஹலோ, வந்த உடனே பிரைஸ் எல்லாம் தான் சொல்லுவான். ஆனா விதைச்சிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. எந்த எப்படி வருகிறான், களை விதைச்சிட்டுனா, களை விதைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வளருவதற்கு முன்பாக அதை அகற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இல்ல வளர தொடங்கிச்சுன்னா, ஆமென், இந்த வார்த்தை பேசும்போது நடுக்கத்தோட பேசுகிறேன், எனக்குள்ளே களை வந்துடக்கூடாது, நானும் யார் வாழ்க்கையில களை விதைச்சிடக்கூடாது. வேதத்தில் 2 பேரை காண்பிக்கிறேன். ஒருவன் வாழ்க்கையில களை வந்தது, இன்னொருத்தன் களை விதைத்தது. இந்த 2 பேருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பரிதாபமாய்விட்டது. ஆமென். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் காயினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். காயின் வந்து பிறக்கும் போதே ஒரு துன்மார்க்கனா அப்படின்லாம் கேட்டால் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். காயின் பிறந்ததுமே ஏவாள் எப்படிதான் அவனை பெற்றெடுக்கிறான் என்றால் 1வது வசனம் சொல்லப்படுகிறது, காயினை பெற்று கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆமென். காயின் பிறந்ததுமே ஏவாள் அவனை குறித்து கொடுக்கிற சாட்சியே, நான் கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று. ஆபேலுக்கு கூட இப்படி ஒரு சாட்சி ஏவாள் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் காயின் பிறந்ததுமே ஒரு சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆராதனைக்கு ஃபர்ஸ்ட் வர்றதும் யாரு? ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்கள், 3வது வசனத்தை. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம் சொல்ல ஆபேலும். அடுத்துதான் ஆபேலே வரார். அப்ப மீட்டிங்ல ஃபர்ஸ்டா வந்தது யாரு? சிலர் யோசிக்கிறாங்க, நான் ஃபர்ஸ்டா வந்தது என்ன காயின்ட்டாங்களே. மீட்டிங் ஃப்ரெண்ட்ல வந்து உட்கார்றது யாரு? காயின். காயின் வந்து ஆராதிக்கிறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர். ஆமென். அதே போல காயின் கொண்டு வந்த காணிக்கை வந்து இந்த எனக்கு சின்ன வயசுல சொல்லி தந்திருக்கிறாங்க, என்ன தெரியுமா? சூத்த கத்திரிக்காலாம் கிடையாது. இன்னைக்கும் டீச்சர்ஸ் யாராவது அப்படி டீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தயவு செஞ்சு சொல்றேன், நல்ல பைபிள் படிச்சு சொல்லி கொடுங்க. காயின் வந்து சூத்த கத்திரிக்காவோ அழுவுன வெள்ளரிக்காவெல்லாம் கொண்டு வரல, பெஸ்டான கனி தான் கொண்டு வரா.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பெஸ்டானதான் கொடுக்கிறார். ஃபர்ஸ்டா வந்து கொடுக்கிறார், பெஸ்டா தான் கொடுக்கிறார். காயின் மோசமானவர்லாம் கிடையாது. வரும்போதே ஆபேலும் காணிக்கை அங்கீகரிக்கிறதா படுதா பாப்பா இப்படி எல்லாம் இந்த நினைப்போடலாம் வரல. கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், கர்த்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும், கர்த்தருக்கு ஃபர்ஸ்டா கொடுக்கணும் இப்படி சொல்லி ஆசையாய் வந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறா. எங்க பிரச்சனை வர தொடங்கிச்சுன்னா, சத்துரு எங்க களைய விதைக்க தொடங்கினானா, இப்போ இவன் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது, ஆராதிச்சிட்டு இருக்கும்போது கூட யாரும் ஆபேலும் ஆராதிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் காயின் ஆராதனை அங்கீகரிக்காம ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். இதை பார்த்ததுமே ஆளுக்கு ஃபேஸ் மாறுது. இன்னைக்கு காலையில இருந்து தியானிக்கும் போது ஏங்க இந்த சிச்சுவேஷன்ல நாம இருந்தாலும் நமக்கும் வலிக்க தான் செய்யும். இப்படி கூட்டமா இருந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஆராதிக்கிறது போலதான் நாமளும் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஆராதனை ஏற்றுக்கொள்றார். நம்ம ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அது கஷ்டம் உண்டாகும். ஏன்னா காயின் வந்து வேற வழியில் அப்படியெல்லாம் இல்லை, விரும்பி தான் வந்து ஆராதிக்கிறார், பெஸ்ட்டாக தான் வந்து ஆராதிக்கிறார். ஆனால் காயின் ஆராதனை அங்கீகரிக்காததும் அவனுக்கு வலிச்சது. அந்த வலியை உடனே ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே என் ஆராதனை அங்கீகரிக்கலன்னு சப்மிட் பண்ணியிருப்பானா காயின் இன்னைக்கும் கோதுமையாக பேசப்பட்டு கொண்டிருந்திருப்பான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, பைபிள் சொல்லுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனத்தை வாசியுங்கள். காயினையும் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, வேதனைப்படுறது வேற, வருத்தப்படுறது வேற. அவனுக்கு என்ன உண்டாயிட்டான்? எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறு ஃபேஸ் மாறுது. இதுதான் களை. சத்துரு வந்து விதைச்சிட்டு போயிடுவான். உன் ஆராதனை அங்கீகரிக்கப்படல, அந்த இடத்துல காயின் என்ன பண்ணிருக்கணும்னா வருத்தப்பட்டிருக்கணும். ஏன் ஆண்டவர் என் ஆராதனை அங்கீகரிக்கல? அதுக்கு என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை விட்டு கொடுத்திருந்திருப்பார். ஆனால் அவன் கோதுமைக்கு இடம் கொடுத்திருப்பான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, எரிச்சல் பட்டு பக்கத்தில் இருக்கிற ஆபேலை பார்த்து அவன் முகநாடி வேறுபட்டு சத்துரு விதைச்ச களைய அவன் கண்டு வளர விட்டுட்டான். ஆமென். அந்த இடத்துல கூட பாருங்க, சத்துரு இப்படி ஒரு களையை விதைச்சிட்டு இருக்கும் போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் கோதுமையை விதைக்கிறார். என்ன கோதுமை? 7வது வசனத்தில் சொல்ற, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆண்டவர் அழகா கைட் பண்றார். ஏப்பா காயினே, ஏன் முகம் நாடி வேறுபடுது? உனக்கு நன்மை செய்யா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? கர்த்தர் கைட் பண்றார். காயினை, நீ இதை சரி பண்ணிரு. இதை சரி பண்ணிட்டு வந்து நீ ஆராதிச்சுன்னா உன் ஆராதனைக்கு வேல்யூ இருக்கு. காயினை இப்படி கர்த்தர் கோதுமையை பரலோகத்திலிருந்து விதைச்சிட்டு இருக்கும் போது காயின் பண்ண தப்பு என்ன தெரியுமா? களை விதைக்கப்பட்டது உண்மை. சத்துரு களையை விதைக்கிறான், முகநாடி வேறுபடுது. அதே நேரத்தில் கோதுமையும் பரலோகத்திலிருந்து விதைக்கப்படும் போது இவன் களையை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கோதுமைக்கு இடம் கொடுத்திருந்திருப்பாரானால், ஹல்லேலூயா, அடுத்த ஒரு தீமைக்குள்ள அவன் போயிருக்க மாட்டான். ஆனா கோதுமையை தட்டிட்டான், களைக்கு இடம் கொடுக்கறான். இன்னும் சொல்றேன், களை வளர தொடங்கிட்டுனா கோதுமைக்கு இம்பார்ட்டன்ஸை நம்ம லைஃப்ல குறைச்சிட்டே இருக்கும். களை வளர தொடங்கிச்சுன்னா கோதுமைகளுடைய இம்பார்ட்டன்ஸை லைஃப்ல குறைச்சிட்டே இருக்கும். காயின் வாழ்க்கையில் இப்போ வளர தொடங்கினதும் ஆண்டவர் இவ்வளோ பேசுறார். ஆபேல்கிட்ட கூட கர்த்தர் பேசல, காயின்கிட்ட பேசுறார். அந்த வார்த்தையை கோதுமை அவன் அக்செப்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த கோதுமையை தட்டிட்டு இந்த களைக்கு இடம் கொடுத்தான் பாருங்க. அடுத்து அவன் செய்த காரியம், ஆபேலை கொல்றா. அது மட்டுமல்ல, அதுதான் அவனுடைய கடைசி ஆராதனையா இருந்தது. அதன் பிறகு அவனால் ஆராதிக்கவும் முடியல. அவன் சபிக்கப்பட்டவனாய் தள்ளப்பட்டான். எனக்குள்ள களை விதைக்கப்பட்டிருக்கூடாது. வேதத்தில் இன்னொருவன் இருக்கிறான், அப்சலோம் வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, அவன் களையை விதைத்தான். அம்னோன் செய்த ஒரு மகா துரோகமான ஒரு காரியத்தின் நிமித்தம் தாவீது இப்ப அம்னோனை மன்னிச்சிட்டாரு. அப்சலோம் சொல்லிட்டாரு, எதையும் செஞ்சிடாத அவனை. அப்சலோம் நல்ல பிள்ளை மாதிரி அம்னோனை எதையுமே செய்யாம இருக்க. ஆனா ஒரு காலகட்ட ஒரு நேரம் வந்தபோது அவன் செய்த காரியத்தை மனதில் வச்சு இப்போ அம்னோனை அவன் கொன்னுட்டான். கொன்னதை கேட்டதும் தாவீது வந்து பயங்கர கோபம் உண்டாகி அப்சலோமை தேடுறாரு. அப்சலோம் அப்போ போய் ஒளிந்துக்கிட்டான். இந்த சம்பவங்கள் 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் இந்த சம்பவத்தை டீட்டெயிலாக படிங்க. ஏற்கனவே படித்தவர்களும் இருப்பீர்கள்.
இப்போ அப்சலோம் ஒழித்து கொண்டான், அவன் அரண்மனைக்குள்ள வரவில்லை. பல நாட்கள் ஆகிவிட்டது. வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் 14வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாய் இருக்கிறது. செருயாவின் குமாரன், வார்த்தைகளை நல்ல கவனிங்க, செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு. தாவீது அப்சலோமை கூப்பிட்ட பாடு இல்லை, அப்சலோம் இன்னும் வந்த பாடு இல்லை. இப்போ இது யாருக்கு ஃபீல் ஆகுதுன்னா யோவாபுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்சலோம் தாவீதுடைய குமாரன். சரி, என்னதான் இருந்தாலும் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், ஓகே, திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்கணும், ராஜகுமாரர் ஒருவன் அல்லவான்னு சொல்லி இப்போ யோவாபுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா அப்சலோமை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி அவன் சில தந்திரங்களை யூஸ் பண்ணுறான். அதுதான் அடுத்து நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை அழைத்து ராஜாவின் இடத்தில் அனுப்பி அதற்கு ராஜா கிட்ட என்ன பேசணுமோ அதை பேச வச்சு இப்போ ராஜாவின் மனசையே மாற்றி ராஜா எந்த நிலவுக்கு வந்துட்டார்னா, சரி யோவாபே, நீ அப்சலோமை கூட்டிட்டு வா அப்படின்ட்டார். நீ அப்சலோமை கூட்டிட்டு வா, ஆனால் அவன் என் முகத்தை பார்க்கக்கூடாது, அவன் அரண்மனைக்குள்ள இருக்கட்டும், ஆனால் அவன் என் முகத்தை பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட வர சொல்லி இப்போ யோவாபின் நிமித்தமா, இந்த வார்த்தை நல்லா, யோவாபு செய்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் இப்பொழுது அரண்மனைக்குள்ள வர்றான். ஆமாம், யோவாபு இப்பொழுது அப்சலோமுக்கு நன்மை தான் செஞ்சார். அப்சலோமை இன்னும் ராஜா பார்க்கல. இப்போ அப்சலோமுக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது ராஜா முகத்தை பார்க்கணும், ராஜா கிட்ட போகணும். இப்போ அப்சலோம் அடுத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். யோவாபை கூப்பிட்டு யோவாபை ராஜாவின் இடத்தில் அனுப்பி நான் அவரை பார்க்க வைக்கிறதற்கு சொல்லி அனுப்புறதற்காய் யோவாபை கூப்பிட அனுப்பும்போது யோவாப் என்ன பண்றார்னா, அப்சலோம் கிட்ட வரமாட்டேன் அப்படின்றார். அவன் வரமாட்டேன்னு சொன்னதும் இந்த அப்சலோம் செய்த காரியத்தை பாருங்கள். 30வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 29 முதலே வாசிங்கள். 29-30. ஆகையா அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விசையும் அவன் அழைத்து அனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். யோவாபினுடைய வார்கோதுமை நிலத்துல அப்சலோம் இப்பொழுது களைய விதைக்க பார்க்கிறான். அதாவது அது தீக்கொளுத்தி போடுகின்றான். ஒரு தவறான ஒரு செயல். யோவாபு கூப்பிட்டு வரலங்கிறதுக்காக. ஆமென். அப்சலோம் இன்னைக்கு இந்த அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான் என்றாலே அதற்கு மெயின் ரீசன் யோவாப். ஆனா அந்த யோவாபை தான் கூப்பிட்டு வரவில்லை என்று தெரிந்ததும் அவன் எடுத்த தப்பான தீர்மானம் தெரியுமா? வார்கோதுமை விளைந்திருக்கிற அந்த நிலத்தை அவன் சுட்டரித்து போட்டான். அவன் களைய விதைச்சான் பாருங்க. களைய விதைக்கிறான். ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதை விதைக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதன் பிறகு யோவாப் வருகிறார். யோவாப் வந்து கேட்குறான், ஏயா இப்படி பண்ணன்னு கேட்குறதும் அவன் சொல்கிறான், நான் ராஜா கிட்ட உன்னை அனுப்புறதுக்கு கூப்பிட்டேன், நீ வரல, அதனால இப்படி பண்ணிட்டேன். யோவாப் இப்பொழுது ராஜா கிட்ட போய் பேசி அப்சலோம் இப்பொழுது ராஜாவை சந்திக்கிறான். 33 கடைசி சொல்லப்படுகிறது, அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். அதன் பிறகு நீங்க 15, 16, 17 அதிகாரங்கள்லாம் தாண்டி 18வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா இதற்கிடையில் அப்சலோம் செய்த சில தவறான காரியங்கள். ராஜாவினிடத்தில் வந்து ஆட்களை தன் வசமாய் திருப்பி தன் பக்கத்தில் ஆட்களை சேர்த்து தன் பக்கத்தில் கூட்டத்தை சேர்த்து ராஜாக்கு விரோதமாக எழும்புகிறான். ராஜா இவன் விரோதமாக எழும்பினதை அறிந்து அவனை விட்டு விலகி ஓடுறார். ஆனால் ஒரு காலகட்டம், ஒரு நேரம் வந்தபோது ராஜாவின் ஆட்கள் யுத்தம் பண்ணும்படியாக எழும்புகிறார்கள். அப்படி எழும்பும் போது தான் 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் ஆமென் யோவாபெல்லாம் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 5வது வசனத்தை ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீர்கள் என்று கட்டளையிட்டான். கையில ஒருவேளை கடச்சான்னா அவனை கொன்னுறாதீங்க, அவனை எப்படி நடத்துங்க? மெதுவாய் நடத்துங்க. யார்கிட்ட சொல்ற தெரியுமா? யோவாபிட்ட சொல்றாரு, அபிசாயிட்ட சொல்றாரு, ஈத்தாயிட்ட சொல்றாரு. 3 பேர்ட்ட சொல்லி அனுப்புகிறார். இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போற வழியில யோவாபை நோக்கி ஒருத்தன் ஓடி வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இப்படி அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்துகளை சிக்கி கொண்டிருக்கிறான், நான் அதை பார்த்தேன்னு சொன்னதும் யோவாப் சொல்றான், ஏ பார்த்த நீ ஏன் அவனை கொல்லல அப்படின்னு கேட்கிறான்.
பார்த்த நீ அவனை கொல்லலன்னு சொன்னதும் அவன் சொல்றான், நீங்க கீழே போய் படிச்சு பாருங்க வீட்டில் போய், அவன் சொல்றான், எனக்கு 1000 வெள்ளிக்காசு நிறுத்து தந்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன், ஏன்னா ராஜா பார்த்து பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி இவன் சொன்ன பிறகு கூட யோவாப் என்ன சொல்றான் தெரியுமா? நான் அப்படி இருக்க மாட்டேன். யோவாப் செய்த காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 14 முதல் வாசிங்க. ஆண்டலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குக அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். யார் செய்றா தெரியுமா? யோவாப். யோவாப் கிட்ட ராஜா சொல்லி அனுப்பினது என்ன தெரியுமா? பிள்ளையாண்ட மெதுவா நடத்து. ஆனா யோவாப் அது செய்யல. யோவாப் அப்சலோமை கொன்று போட்டான். ரீசன் என்ன தெரியுமா? அப்சலோம் விதைச்ச களை அவனுக்கு திரும்ப பலனா மாறுது. ஆமென். யோவாப் எப்படி செத்தார் தெரியுமா? தாவீதுடைய குமாரன் சாலமோன் பெனாயா வைத்து கொல்றான். எதை விதைக்கிறோமோ அதை நாம் மறுப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை பேசும்போது என் கை கால்கள்லாம் நடுங்குது. விதைக்கிறதுல கவனமாயிருங்கள். கோதுமையை விதைச்சா உங்க வாழ்க்கை பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். களைய விதைக்க 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 கோதுமையும் இல்லாமல் நீங்க தேவராஜ்யத்திற்கு வெளியில இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆனா தேவராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள் என்றால் தயவாய் கோதுமையை விதையுங்கள், களையை விதைக்காதிருப்பீர்களாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். களை என்று சொல்லும் போது நான் ஒருத்தங்களை குறித்து என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன், ஒருத்தங்க கிட்ட நான் பேசும்போது என்ன விதைக்கிறேங்கிறது ரொம்ப கவனம். ஆமென். எனக்குள்ள களை விதைக்கிறாங்களாங்கிறது நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால், என்கிட்ட ஒருத்தங்க பேச 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 என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரணுமே தவிர குறைஞ்சிடக்கூடாது. அதே போல நான் ஒருத்தங்க கிட்ட பேச 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 அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரணுமே தவிர, என் நிமித்தம் ஒருத்தங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை குறையுதுன்னா நான் களைய விதைக்கிறேன். அதே போல என் கூட இருக்கிறவர்கள் நிமித்தம் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறையுதுனால அவர்கள் களைய விதைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால ஒரு ஊழியர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆமாம், அவர் இப்படி சொன்னார், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தண்ணி ஊத்தி அணைக்கிறவங்க கூட இருக்காத, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறவங்க கூட இருந்தார். யாரு கூட இருக்கணும்? தண்ணி ஊத்தி அணைக்கிறவங்க கூட இருக்காதீங்க. எதை ஊத்தி கொளுத்துறவங்க? மண்ணெண்ணெய் கூட சொல்லல, பெட்ரோல் அனல் மூட்டுறாங்க பாருங்க. மரியாதை வந்து எலிசபெத்தை வாழ்த்துதல் சொன்னதும் வயிற்றில் இருக்கிற பிள்ளை அபிஷேகத்தால் நிரம்பினது போல நான் ஒருத்தங்க கிட்ட பேச பேச அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் பலப்படுதுன்னா நான் கோதுமையை விதைக்கிறேன். தேவ பிள்ளையே, ஒருத்தங்க என் கூட ரொம்ப நேரம் பேச 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 என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏதோ லேக் ஆகுது அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி குறையுதுன்னு ஃபீல் ஆகுதுன்னா அந்த களையை அதோட ஸ்டாப் பண்ணுங்க, வளர விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நான் ஒருத்தங்கிட்ட பழகிறது, ஒருத்தன் கூட டிராவல் பண்றது, ஒருத்தன் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது, அல்லது ஏதோ ஒரு காரியம், ஒரு ஈவன் ஒரு மொபைல் கூட சரி, ஆமா மொபைல நான் யூஸ் பண்றதா இருக்கிறது சரி, டிவில நான் பார்க்கறதா இருக்கிறது, எதுவானாலும் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அது பாதிக்குதுன்னு ஃபீல் ஆகுதுன்னா, என் லைஃப்ல அது வளர்த்ததுன்னா ஓகே, பாதிக்குதுன்னா அதுதான் களை, அதுதான் களை. தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் களையை அல்ல கோதுமையை விளைவிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்துரு எப்பொழுது வந்து களையை விதைப்பான்? 3 காரியத்தை சொல்றேன். 1, தூங்கும் போது அல்லது அசதியா இருக்கும் போது. மத்தேயு 13வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு. இது ஆவிக்குரிய அசதி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அசதி அல்லது தூக்கம். எனவேதான் எபேசியர் 5:14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பவுல்? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதுல கவனமா இருக்குன்னா அசதி ஆகிறதுல கவனமா இருக்கு. அசதி ஆகாது இருக்கிறதுல. என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என் ஜெப வாழ்க்கையில் ஒரு அசதி வருதா, என் பைபிள் ரீடிங்ல ஒரு அசதி வருதா, என் பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு அசதி வருதா, அப்படி எது எது என்ன அசதி ஆக்குதோ அது எல்லாமே களை.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு 2வது சர்வீஸ் வர்றதுக்கு முன்பாக ஆண்டவர் இதுல இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். ஆமை, அசதி என்பது எது தெரியுமா? எனக்கு தேவ காரியத்தை செய்யறதை விட மற்ற காரியங்கள் செய்யறது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குன்னா அங்கதான் அசதி. ஹல்லேலூயா. எனக்கு பைபிள் படிக்கிறத விட எனக்கு மொபைல் நோண்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னா என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அசதி இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தேவனை ஆராதிக்கிறத விட எனக்கு மற்ற காரியங்களில் இன்வால்வ் ஆகிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபீல் ஆகுதுன்னா என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் தூங்குகிறேன் அல்லது அசதியா இருக்கிறேன் என்று அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழித்திரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது, எப்ப சத்துரு வருவானா? நான் பலவீனமாகும் போது. எதுல பலவீனம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாகும். பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து எப்போ வாராம் பாத்தீங்களா? அவர் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது அல்ல, அவர் ஜெபிச்சு முடிச்சு அவருக்கு என்ன உண்டாயிட்டான்? பசி உண்டாயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல்ல சில சோர்வுகள் வராங்க. காத்திருக்கிறவங்க விசேஷமாய் காத்திருந்து நல்ல ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தையை பிடிச்சு காத்திருப்போம். நம் குறித்த காலத்தில் நாம சில நாட்களை குறிச்சிருப்போம் பாருங்க. அந்த கால வரையில் அந்த காரியம் நடக்கலைன்னா நம்மளை அறியாமலே ஒரு சோர்வு வரும், நம்மளை அறியாமலே ஒரு கலக்கம் வரும். இந்த மாதிரி கலக்கத்துக்குள்ள நாம போவோம் பாருங்க, அப்ப சத்துரு என்றான். அதான் சொன்ன, கொம்பு நீட்டி பல்லு நீட்டி எல்லாம் வரமாட்டான், வெள்ளையும் போட்டு தான் வருவான். வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னும் நீ எதுக்கு காத்திருக்கிற? இன்னும் நீ ஏன் வசனத்தையே பிடிச்சிட்டு இருக்கிற? இன்னும் நீ ஏன் இந்த விசுவாசத்திலே இருக்கிற? வேற விதமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இதை தானே இயேசுகிட்ட வந்து சொன்ன. பசி உண்டானதும் இயேசுகிட்ட என்ன வந்து சொல்றார்? இந்த கல்லுகளை நீங்க ஏன் இன்னும் பிதா உங்களுக்கு தருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? இந்த கல்லை அப்பமாக்கலாமே, இப்படி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது சத்துரு கொண்டு வந்து விதைக்கிற களை. நான் ஒரு விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன், கோதுமையாகிய அந்த மண்ணாவை வார்த்தையை பிடிச்சிட்டு சில பாதையில் உறுதியா இருக்கிறேன். அந்த உறுதியா நிற்கிறேன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் சோர்ந்ததுமே சத்துரு வந்து எதை விதைக்க பார்க்கிறான்? களையை விதைக்க பார்க்கிறான். ஆனா இயேசு இந்த இடத்துல இதுல காரியத்துல சரியா இருந்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். களை விதைக்க வாரானாலே ஜாக்கிரதையாயிருங்கள். 3வது, சத்துரு எப்ப வருவான்? நாம் இடம் கொடுக்கும் போது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 3வது, நான் இடம் கொடுக்கிறது. என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய ஆமென் நான் பர்பஸா செய்யல சில கிரியைகள், அதாவது தேவன் விரும்புகிறதற்கு மாறாய், இந்த வசனத்துக்கு மாறாய் நான் இடம் கொடுக்கிறேன் பாருங்க. நான் கொடுக்கிற இடம் சத்துரு வந்து களையை விதைப்பான். ஆமென். ஒரு தேவ பிள்ளை தேவராஜ்யத்திற்கு இருக்கிறவர்கள் களையை அல்ல கோதுமையிலே வளர உங்களை ஒப்புக் கொடுங்கள். 2வது காரியத்தை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2வது, கனி அதிகமாவதில் கவனமாயிருங்கள். Be careful to bear abundant fruit. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். தேவ பிள்ளைகள், முதலாவது ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவ ராஜ்யத்திற்குட்பட்ட வாழ்க்கை என்பது அது வளர்ச்சியிலே பரலோகம் கணக்கிடாது, அது கனியில தான் பரலோகம் கணக்கிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பரலோகம் பார்த்து அக்செப்ட் பண்ணாது, அவருடைய கனியை பார்த்து தான் பரலோகம் அக்செப்ட் பண்ணும். ஆமென். கனி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்போது பிதா எதுல ரொம்ப மகிமைப்படுவார்னா, நீ கனி கொடுக்கிறவனாய் மாத்திரமல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப்னாலே அது ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அதுல மாற்றமே கிடையாது, வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. கிறிஸ்டியன் லைஃபா, கிங்டம் லைஃபா, அது ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அது கனி உள்ள வாழ்க்கை. நான் எத்தனை காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாலும் என் லைஃப்ல கனி இல்லைன்னா பரலோகத்தில் அது செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா. ஆமென். காயின் இடத்துல காணிக்கை இருந்துச்சு, ஆனா என்ன இல்லை? கனி இல்லை. காணிக்கை வச்சு நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையில் உள்ள கனியை வச்சுதான் என் பிதாவை பிரியப்படுத்த முடியும். பிதாவால் இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பிதாவை பிரியப்படுத்த விரும்பணும்னா கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
முதல்ல கனி கொடுக்கிறோமாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெண்டாவது, மிகுந்த கனி உண்டாக பிரயாசப்படுறோமா? கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை காத்து நம்மை வளர வைத்து கொண்டிருக்கிறார் என்றால், எனக்கு ஒரு வார்த்தை என்னோடு ரொம்ப பேசின வார்த்தை, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். அத்திமரத்தை காக்கிறவன் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்ப அத்திமரத்தை காக்கிறதே எதுக்காக? அது வளர்றத பார்க்கிறது கிடையாது, அதுக்கு கனிய புசிக்கிறதற்காக. அப்ப நம்மளை காக்கிறது எதுக்காக? அவர் கனிய புசிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. மெடிடேஷன்ல கேட்டோமே, யூதாவில மீந்து இருக்கிற ஜனங்களை சும்மா வளருகிற கூட்டமா கர்த்தர் வைக்கல, வேர் பற்றி கனி கொடுக்கிற கூட்டமாய் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அதுக்கு தான் காத்து வருகிறார். இன்னும் இந்த அத்திமரம் வெட்டப்படாமல் இருக்க ரீசன், எஜமான் இது வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டார். லூக்கா 13வது அதிகாரம் நமக்கு ரொம்ப தெரிந்த அந்த ஊமை. ஆமென். திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் வளர விட்டிருக்கையில் 3 வருஷமா எஜமான் வந்து பார்க்கிறா. 3 வருஷமா அந்த எஜமான் வந்து அந்த அத்திமரத்துல கனியை தேடுறாருன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த அத்திமரம் அப்படி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். வளர்ச்சியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு எஜமான் போகல. எப்பா இந்த பரவாயில்ல, என் தோட்டத்தில் நாட்டப்பட்ட இந்த அத்திமரம் சூப்பரா பச்சை பச்சை பச்சைன்னு வளருது, இதை பார்த்து எஜமான் சந்தோஷப்படல. இந்த பச்சை பச்சையா வளர்ந்த இந்த அத்திமரத்துல என்ன கனி இருக்கிறது? நாம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, கர்த்தர் என்ன ரொம்ப பிளஸ் பண்ணிட்டா, என்ன செழிப்பாக்கிட்டா, என் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிச்சிட்டா, அதுல நான் கொண்டு வந்து கர்த்தருக்கு ஆலயத்தில் கொடுக்கிற காணிக்கை இது ஆண்டவர் இதுல எல்லாம் பிரியப்பட மாட்டார். காரணம், பூமியும் அது நிறைவும் அது கர்த்தருடையது. இந்த நன்மையை வச்சுட்டு, இந்த காணிக்கையை வச்சுட்டு பிதாவை பிரியப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளையே, கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுங்கள். கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். மீதமா வச்சிருக்கிறதே, நம்மை தப்ப விட்டிருக்கிறதே, கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக. எனவேதான் எபேசியர் 5வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு 9ல சொல்றார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்படின்றார். கனி விளங்கணும். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க 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 உங்க லைஃப்ல கனி விளங்கி கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆமென். தேவ ராஜ்யம் என்பது என்னுடைய அப்பியரன்ஸ்ல பரலோகம் அக்செப்ட் பண்ணாது, என்னுடைய கனியில தான் பரலோகம் அக்செப்ட் பண்ணும். நான் வெளியில வெள்ளையும் போட்டு அப்படி 4 பேருக்கு முன்னாடி அப்படி ஆராதிக்கிறது மாதிரி காட்டி, அந்நிய பாஷைகளை பேசுறது மாதிரி காட்டி, இதெல்லாம் பார்த்து பரலோகம் கனி உள்ள வாழ்க்கை. காயினுடைய ஆராதனையில் என்னங்க குறை இருந்துச்சு? அவன் நல்ல கனி தான் கொடுக்கிறா, நல்ல காணிக்கை தான் கொடுக்கிறா, ஃபர்ஸ்டா வந்து ஆராதிக்கிறா. ஆனா பரலோகம் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா கனி இல்லாத வாழ்க்கை. கனி கொடுக்கணும்னா, கனி மிகுதியாய் கொடுக்கணும்னா 2 காரியத்தில் உறுதியா இருங்கள். 1, விடாமல் பிடித்துக் கொள்வது. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒருவன் என்னிலும், எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன் என்னிலும் நான் அவன். எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன் என்ன செய்வானா, ஒருவன் என்னிலும் நான். 2 கையும் ஹோல்ட் ஆகணும். ஆனா நமக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, ஒரு கை தான் ஹோல்ட் ஆகுது. இந்த விடாம பிடிக்கிறாங்க பாருங்க, விடாம பிடிக்கிறவங்க லைஃப் எப்படி இருக்கும்னா, இந்த 2 கையுமே பிடிச்சு வச்சிருப்பான். 2 கையுமே பிடிச்சு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இந்த பிடி ஸ்ட்ராங் ஆயிட்டுனா, எப்படி ரூத் விடாம பிடித்தாலோ அந்த ரூத்தை குறித்து தான் போவாஸ் பிற்பாடு சாட்சி கொடுக்கிறார். உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் இந்த பிடியில ஒருத்தங்க பிடி லூஸ் ஆனாலும் முடிச்சு. இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு நாம அவரை அதிகம் பிடிச்சதை விட அவர் தான் நம்மளை அதிகம் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இன்னைக்கு அநேகர் கனி கொடுக்க முடியாத ரீசனே இந்த பிடி சரியில்லை.
ஆமா, இதை தான் எரேமியாவில் கொண்டு எழுதும்போது பாரமா எழுதுறார் பாருங்க. எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்வுள்ள திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? எப்பா, நான் உன்னை எப்படி நாட்டினேன் தெரியுமா? நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி, அதாவது பெஸ்ட் கனிகளை கொடுக்கிறவனா உன்னை நாட்டினேன். ஆனா நீ இப்படி ஆகாதவனாய் போக ரீசன் என்னப்பா அப்படி சொல்றதுக்கு முன்பாக 19ல சொல்றாரு. ஏன் இதனால இப்படி ஆச்சுன்னா 19வது வசனத்தை வாசிங்கள். தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். இதுதான் ரீசன். ஏன் உன்னால கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க முடியலன்னா, நான் உன்னிலும் நீ என்னிலும் இந்த பிடி இல்ல. நான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறேன், ஆனா நீ என்னை விட்டு அவன் சொல்ல நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, சண்டே பிடிப்போம், மண்டே கரெக்டா சொல்றீங்களே, சண்டே பிடி மண்டே விடு, சண்டே பிடிச்சு மண்டே பிடி இல்ல, அடுத்து ஃப்ரைடே பிடிச்சு சாட்டர்டே பிடிச்சு நோ. சண்டே பிடிச்ச பிடி மண்டேயும் பிடிக்கணும், மண்டே பிடிச்சது டியூஸ்டேயும் பிடிக்கணும், டியூஸ்டே பிடிச்சது வெனஸ்டேயும் பிடிக்கணும். இப்படி அவர்கள் கடைசி வரை உறுதியாய் பிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தினம்தோறும் கர்த்தர் கனி கொடுக்க வைத்துக் கொண்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிடிய விடுறேன் பாருங்க. சண்டே வந்து பிடிக்கிறேன், மண்டே ஆனா எனக்கு அவருக்கு பிடியே இல்லை. ஆமே, அதுக்கு பிறகு அடுத்த பிடி நான் ஃப்ரைடேயோ அல்லது சாட்டர்டேயோ அல்லது சண்டே வந்து தான் பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கும் போது என்ன உண்டாகும்னா, ஆமேன், கனி உண்டாகாது. ஆனா வளர வச்சுட்டே இருப்பார். அநேக நன்மைகளை தருவார். வந்து ஆராதிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போயிட்டு இருப்போம். ஆனா கனி கொடுக்கணும்னா சபையே நீ விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது விட்டு கொடுக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை என்ன பண்றாரா? இந்த சுத்தம் பண்றது யார் பண்றா? தோட்டக்காரன் பண்றார், எஜமானன் பண்றார், இயேசு பண்றார். அப்ப இயேசு அந்த கனி இன்னும் மிகுந்த கனி கொடுக்கணும்னு சுத்தம் பண்றார்னா, இதை நான் இப்படி சொல்றேன், அந்த கொடி தன்னை விட்டு கொடுக்கணும். எதுக்கு விட்டு கொடுக்கணும் தெரியுமா? சுத்திகரிக்கிறதற்கு, சுத்தமாக்குறதற்கு. ஆமா, இது 3 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 சுத்திகரிக்கிறார், 2 வெட்டி சீர் செய்கிறார், 3 திருத்துகிறார். எந்தெந்த பகுதிகளில் தூய்மையாக்கணுமோ, எதை கழுவணுமோ அதை கழுவுவார். எது தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவார்? வெட்டுவார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில நிறைய பேரை வெட்டப்பட்டது அல்லது நம்ம விட்டு போனது, நாம வெட்டினது கிடையாது, அவங்களும் வெட்டினது கிடையாது. ஒருத்தர் வெட்டினார். ஏன் வெட்டினார்னா, இந்த இலை இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா இதுல என்ன வராது? கனி வராது. பல இடத்துல கர்த்தர் பல காரியத்தை நம்முடைய லைஃப்ல வெட்டினது நம்மை அழிக்கிறதற்கல்ல, நம்ம இன்னும் மகிமை உள்ள கனியாய் மாற்றுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது கர்த்தர் செய்யற, இதை கர்த்தர் செய்யறதுக்கு நாம விட்டு கொடுக்கணும், சுத்திகரிக்க விட்டு கொடுக்கணும். இது ஒரு நாள் டெய்லி, ஆண்டவரே டெய்லி அந்த கனி என்னில் வெளிப்படுவதற்கு சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. நம்ம விட்டு கொடுக்கணும். கர்த்தர் என்ன செய்ய சித்தம் போற சுத்திகரிக்கணுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து இதை மாத்துன்னு சொல்றாரு, உடனே அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லது சில கர்த்தர் நம்ம வாழ்க்கையை விட்டு வெட்டி எடுப்பார், அதை குறித்து கலங்காதீங்க. ஆனா வெட்டும் போது அது நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனா அந்த வலியும் சகித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இது கர்த்தர் தான் என் லைஃப்ல அனுமதிக்கிறார்னு சில வலிகளை சகிக்கிற அன்பு உள்ளமே, ஆமென், நீங்கள் பார்க்க போகிறது வெறும் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இதை என் லைஃப்ல செஞ்சார்னு விட்டு கொடுத்து சில வலிகளை தாங்கி சிலதை சகித்து கொண்டு இருக்கிற அன்பு உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பாத்திரவான்கள். ஹல்லேலூயா. அவர் செய்யறதுக்கு விட்டு கொடுங்கள். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். காலத்தில் கவனமாயிருங்கள். Be careful about the timing.
எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தில் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன் இந்த காலத்தை நம்ம கவனிக்கணும்னா 3 காரியத்தை சொல்றேன். ஒன்று, அவர் போகும்போது தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்னு சொன்னாங்க. ஆனா எப்போ வருவார்னு சொல்லல. நமக்கு இன்னைக்கும் ஒண்ணு தெரியும், அவர் வருவார். ஆனா என்ன தெரியாது, எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வருவார்னு தெரியும், ஆனா எப்போ வருவார்னு தெரியாது. மத்தேயு 25:13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் என்ன பண்ணுங்கள், விழித்திருங்கள் அப்படின்றார். அப்போ இந்த தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் காலத்தை ரொம்ப கவனிக்கணும். ஆமென். அவர் வருவார், அது நமக்கு தெரியும். ஆனா எப்ப வருவார்னு தெரியாது. அப்ப அவர் வரும்போது நான் உறங்கிக் கொண்டிருக்கிறவனா அல்ல, தூங்கி கொண்டிருக்கிறவனா அல்ல, களை வளர்க்க விட்டவனா அல்ல, கனி இல்லாதவனா அல்ல, நான் விழித்திருக்கிறவனாய் காணப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வர டைம் தெரியாது. ஆனா அதே நேரத்தில் பைபிள் இன்னொன்னு நமக்கு வார்ன் பண்ணிட்டே இருக்குது. அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் கடைசி சொல்லப்படுகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. அவர் எப்போ வருவார்னு தெரியாது, வருவார்னு தெரியும், எப்போ வருவார்னு தெரியாது. ஆனா அதே நேரத்தில் பைபிள் இன்னொன்னு சபைக்கு வார்ன் பண்ணிட்டே இருக்கு, அவர் சமீபமா இருக்கிறார். காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது காலம் சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சுவிசேஷத்தில் சொன்ன வார்த்தைகள் நமக்கு தெரியும். எவைகள் எல்லாம்? யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், கொள்ளை நோயின் செய்திகளை கேட்பீர்கள், ஆமென், பஞ்சத்தின் செய்திகளை கேட்பீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஆமென், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும். இப்படி பல காரியங்களை சொல்லி தான் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், காலம் சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் காலத்தில் கர்த்தர் வர போகிறான்னு நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருகிற காலம் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் சபையே ஆமென் விழிப்போடு இருங்கள். காரணம், காலம் சமீபமா இருக்கிறது. ஏன் இந்த காலத்துல சமீபமா இருக்கிற இந்த காலத்துல நான் கவனமா இருக்கிறேன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 3வது, காலம் தாண்டின பிறகு நான் என்ன செஞ்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. குறித்த காலத்திற்கு முன்பாக தேவன் நியமித்தவைகளை செய்து முடிப்பதில் கவனமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை இப்படிதான் சொல்லுகிறார். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இது பரலோகத்துக்கு போன பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த பூமியிலே தன் ஓட்டம் முடிவதற்கு முன்பாக, தான் பாடுகளை சந்திக்க போறதுக்கு முன்பாகவே இயேசு தைரியமா நின்று சொல்றார், நீங்க எனக்கு நான் என்ன செய்யணும்னு இந்த பூமியில வச்சிருந்தீங்களோ அதை நான் செய்து முடித்தேன். அன்பான தேவ பிள்ளையே, நமக்கு காலம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியுது, சமீபமா இருக்குது. இந்த காலம் சமீபமான இந்த காலத்திலே காலம் தாண்டுவதற்கு முன்பாக எதை செய்யணுமோ அதை செய்வதில் தேவ பிள்ளை ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. இன்னும் உடன்படிக்கை பண்ணாத தேவ பிள்ளைகள் உடன்படிக்கை பண்ணுங்கள். இன்னும் அபிஷேகத்தை பெறாத தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடி இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுங்கள். காலம் தாண்டின பிறகு நான் ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம்? காலம் தாண்டின பிறகு நான் பரிசுத்தமா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அவர் வருகிறதுக்கு முன்பாக 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன வாங்கிட்டு வந்திருந்தா கூட நியாயம் இருக்கு. ஆனா அவர் வந்துட்டு போன பிறகுதான் என்னையோட வராங்க. ஆண்டவர் சொல்ற தெரியாதுன்ட்டார். வர்றதுக்கு முன்னாடி, காலத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோ. காலத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக்கோ. காலத்துக்கு முன்னாடி நீ தயாராயிரு. கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். களை விதைக்காதபடி கவனமாயிருங்கள். கனி அதிகமாவதில் கவனமாயிருங்கள். காலத்திலே கவனமாயிருங்கள். ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள்
கவனமாய் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் அர்ப்பணித்து, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மகிமையிலே சுவை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கியநாள், மகிமையிலே சுவை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை இழுத்து கொண்டு வந்தீங்கப்பா, எங்கேயோ கிடந்த என்னை ராஜ்யத்திற்கு பாத்திரவனாய் மாற்றினே, எப்படியோ வாழ அல்ல, என்னிலே கோதுமை விதைக்கப்படுவதாக, நானும் கோதுமை விதைப்பேனாக. ஆண்டவரே சாதாரண கனிகள் அல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் மாற்றும்.
காலம் தாண்டி செய்கிறதல்லப்பா, காலத்திற்கு முன்பாகவே நீர் வரும்போது நான் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாய், ஆயத்தமாக்கப்பட்ட சபையாய் காணப்படும் கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இடைபடட்டும். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் வெளிப்படுகிற கிரியைகள் நாங்கள் கவனமாக இருக்க, அது கனிகளாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எந்தெந்த பகுதிகள் வெட்டப்படணுமோ வெட்டப்படட்டும், எந்தெந்த பகுதிகள் சுத்திகரிக்கணுமோ சுத்திகரிக்கப்படட்டும், எந்தெந்த பகுதிகள் திருத்தப்படணுமோ திருத்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தேவன் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வீராக. சபை அப்படியே இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உமக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த வாரமும் வருகிற புதிய மாதமும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும் இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.